வணக்கம். நாம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆழமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நன்றாக உணர்வதற்கான சுதந்திரம். ஆமா. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தகவல்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது நல்லா உணர்றதுங்கிறது நாம தேடி அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல. ம். அது நம்மளோட இயல்பான உள்ளார்ந்த குணம்னு சொல்லுது. ஆனா நாம இந்த உண்மைய மறந்துட்டோம். கரெக்ட். இந்த கலந்துரையாடலோட நோக்கமே நாம மறந்த அந்த சுதந்திரத்தை எப்படி திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆராயறது தான். இதுக்கு ஆதாரங்கள்ல ஒரு அழகான ஒப்பீடு இருக்கு. ஒரு குழந்தை எந்த காரணமும் இல்லாம சிரிக்குது. ஆனா பெரியவங்களான நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணங்களை தேடிட்டே இருக்கோம். அங்கதான் நாம தொலைஞ்சு போறோம். சரி, நாம இழந்த அந்த பழக்கத்தை பத்தி முதல்ல பாப்போம். ஆமா, சின்ன வயசுல ரொம்ப இயல்பா வந்த சந்தோஷம் வளர வளர நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா மாறிடுது. இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது கிடைச்சா நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன், இப்படி. ஆமா, இதத்தான் உங்க ஆதாரங்கள் சமூகத்தின் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லுது. இயற்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, ஆனா சமூகம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸை கொடுத்தது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஓகே, இந்த இடத்துல டோனி ராபின்ஸோட ஒரு மேற்கோளை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. உணர்ச்சி இயக்கத்தால் உருவாக்கப்படுகிறது, அதை தேர்ந்தெடுங்கள், துரத்தாதீர்கள். இதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எப்படின்னா, நாம நல்லா உணர்றத வெளியிருந்து வர்ற ஒரு பரிசா நினைக்கிறோம். ஆனா ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா, அது நமக்கு உள்ளேயே நாம எடுக்கிற ஒரு செயல் ரீதியான தேர்வு. தேர்வு. ஆமா, நீங்க சந்தோஷத்தை துரத்த வேண்டியதில்லை, அது உருவாக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. இது சாணக்கியரோட ஒரு மேற்கோளோட ரொம்ப பொருந்துது. தன்னைத்தானே வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. ஆமா, உங்க உள்நிலையை நீங்க ஆள்றதுதான் உண்மையான வெற்றி, வெளியே என்ன நடந்தாலும் சரி. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. உங்க ஆதாரங்களை நல்லா உணர்றத இதயம் துடிக்கிறது இல்ல சிறுநீரகம் வேலை செய்யற மாதிரி ஒரு தானியங்கி உடல் செயல்பாட்டோட ஒப்பிடுது. அது ஒரு உள்ளார்ந்த அமைப்பு, ஒரு இன்பில்ட் சிஸ்டம்னு சொல்லுது. சரியா சொன்னீங்க. இதுதான் மைய கருத்து. நீங்க மூச்சு விடுறதுக்கு பயிற்சி தேவையில்லை இல்லையா? இல்ல. அதே மாதிரி நல்ல உணர்றதுக்கும் வெளியே இருந்து எந்த தூண்டுதலும் தேவையில்லை. அது நம்மளோட டிஃபால்ட் செட்டிங். அப்படியானா நாம நல்ல உணர எதையும் செய்ய தேவையில்ல, அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குன்னு நினைவில் கொண்டா மட்டும் போதுமா? முற்றிலும். உங்க ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி நன்றாக உணர்வது ஒரு செயல்முறை இல்ல, அது ஒரு நிலை. a process versus a state. process versus state. ஆமா, இது எக்கார்ட் டோலேவோட கருத்தோட ரொம்ப ஒத்துப்போகுது. உண்மையான அமைதி உள்ளே இருக்கிறது, அது எதையும் சார்ந்தில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒரு பழங்கவ சிந்தனையும் கூட இல்லையா? பதஞ்சலி மகரிஷியோட மேற்கோள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, சித்துக்கு விருத்தியோ கா நிரோத் ஏஹி ஆனந்த கஸ்திரோத்துகே. அதோட அர்த்தம் மனதின் அலைகளை நிறுத்துவதுதான் ஆனந்தத்தின் ஆதாரம். கரெக்ட். அதாவது வெளியிருந்து வர்ற சத்தத்தையும் நிபந்தனைகளையும் அமைதிப்படுத்தினா போதும். உள்ளே ஏற்கனவே இருக்கிற அந்த அமைதியை நாம் உணரலாம். ஆனந்தத்தை உருவாக்க தேவையில்லை, அதை மறைக்கிற திரையை விளக்குனா போதும். இது இவ்வளவு உள்ளார்ந்த குணமா இருந்தா நம்ம ஏன் இவ்வளவு சிரமப்படுறோம்? உங்க ஆதாரங்கள் இதுக்கு சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங்க ஒரு காரணமா சொல்லுது. நல்லா உணரணுமா, இந்த பொருளை வாங்குங்க அப்படின்ற மாதிரி. நிச்சயமா, சந்தோஷங்கிறது வாங்கக்கூடிய ஒரு பொருள்ன்ற செய்தி நமக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுது. இந்த போனை வாங்குங்க, அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு. ஆனா ஆதாரங்கள் இத தலைகீழா மாத்த சொல்லுது. நன்றாக உணர வாங்கு என்பதற்கு பதிலா நன்றாக உணர்ந்த பிறகு வாங்கு. இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல நிறைவான மனநிலையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அது ரொம்ப தெளிவானதா உயர்தரமானதா இருக்கும். இதோட நோக்கம் பொருள் வாங்காதீங்கன்னு சொல்றதில்ல. ஓ, சந்தோஷத்தை வாங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றதுதான். அதேதான். இங்க ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. நம்ம நோக்கம் சந்தோஷத்தை அடையறதில்ல, நாம ஏற்கனவே சந்தோஷமா இருக்கும்னு நினைவில் கொள்வதுதான். பர்ஃபெக்ட். இது டேல் கார்னெகியோட கருத்தோட அப்படியே பொருந்துது. மகிழ்ச்சியே வெளிப்புற நிலைமைகளை சார்ந்தில்லை. சாக்ரட்டிஸும் அதேதான் சொல்றாரு. உன்னை நீயே அறிவாய், அங்கே நீ மகிழ்ச்சியை காண்பாய். இது ஒரு உள்முக தேடல். சரி, உங்க ஆதாரங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்தப்போ மக்கள் தங்களோட சுதந்திரத்தையே மறந்த மாதிரி நாமளும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான நம்மளோட இயல்பான உரிமையை மறந்துட்டோமா? மிக சரியான ஒப்பீடு. காந்தி மக்களுக்கு அவங்களோட சுதந்திரத்தை நினைவூட்டினார், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த யோசனைகளோட நோக்கம் நம்மளோட நன்றாக உணரும் சுதந்திரத்தை நமக்கு நினைவூட்டுறதுதான். இது ஒரு பிறப்புரிமையா மாத்துறீங்க. ஆமா, அது நம்ம பிறப்புரிமை. உங்க ஆதாரங்கள்ல இருந்து இந்த வரியை நான் ரொம்ப விரும்புறேன். இன்றைய போராட்டம்
ஒவ்வொரு கணமும் நன்றாக உணர்வது எனது பிறப்புரிமை. ஆமா, இது நம்மள ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வருது. அதாவது 24/7 எந்த காரணமும் இல்லாம எந்த நிபந்தனையும் இல்லாம. நீங்க இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே உங்களால நல்லா உணர முடியும். மகரிஷி அரவிந்தர் சொல்ற மாதிரி ஆத்ம அமைதியை விட பெரிய சக்தி எதுவும் இல்ல. இது சம்பந்தமா டோனி ராபின்ஸோட பார்வையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இமோஷன் மாஸ்டரி, அதாவது உணர்ச்சிகளை ஆழ்றதுதான் இந்த உலகத்தோட அடுத்த புரட்சியா இருக்கும்னு சொல்றாரு. நிச்சயமா. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு உறவும் நம்மளோட உணர்ச்சி நிலையிலிருந்து தான் உருவாகுது. ஒரு தனி மனிதர் தன்னோட உணர்ச்சிகளை ஆள கத்துக்கிட்டா அவரோட வாழ்க்கை மாறும். கோடிக்கணக்கான மக்கள் இதை கத்துக்கிட்டா அது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். சரி, இதுவரைக்கும் பேசினதெல்லாம் நம்ம நேயர்களுக்காக ஒரு சுருக்கமா சொல்லிடலாம். உங்க ஆதாரங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? சொல்லுங்க. முதலாவதா, நல்லா உணர்றதுங்கிறது இயல்பானது, உள்ளார்ந்தது, இந்த கணத்திலேயே கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது, இது நம்ம சுவாசம் இல்லனா இதய துடிப்பு மாதிரி ஒரு தானியங்க அமைப்பு. இதுக்கு பயிற்சி, நிபந்தனை, காரணம் எதுவும் தேவையில்லை. மூணாவது, இது உங்க பிறப்புரிமை. கரெக்ட். இத வெறும் தத்துவமா மட்டும் கேட்காம நடைமுறைப்படுத்த உங்க ஆதாரங்கள்ல 3 தெளிவான செயல்முறை குறிப்புகள் இருக்கு. ஓ, சொல்லுங்க. அத கேட்க ஆர்வமா இருக்கேன். முதலாவது, இப்போ இந்த கணத்துல ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இப்போ உங்களுக்குள்ள அமைதியா சொல்லிக்கோங்க, நான் நன்றாக உணர முடியும், ஏனென்றால் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். வேற எந்த காரணமும் தேவையில்லை. நான் இருக்கிறேன், இதுவே போதும். ஆமா. ரெண்டாவது, அடுத்த தடவை நீங்க ஏதாவது வாங்க போகும்போது அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க. முதல்ல உங்களை ஒரு நல்ல அமைதியான மனநிலைக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க. அந்த 2 முடிவுகளுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்களே கவனிப்பீங்க. அருமையான பயிற்சி. மூன்றாவது குறிப்பு என்ன? மூன்றாவது இந்த இயல்பான நிலையை நாம அடிக்கடி மறந்துருவோம். அதனால இத நினைவில் வச்சுக்கிறத ஒரு வழக்கமாக்கிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள், நான் நன்றாக உணர்வதற்கான எனது பிறப்புரிமையை நினைவில் வைத்திருக்கிறேனா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி அந்த நிலைக்கு திரும்பி பாருங்க. அப்படியானால் இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். மகிழ்ச்சிங்கிறது நாம சேர வேண்டிய ஒரு இடம் இல்ல, அதுதான் நம்மளோட தொடக்க புள்ளி. மிகச்சரியா சொன்னீங்க. உங்க ஆதாரங்கள்ல இருந்து இறுதி வரியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். நன்றாக உணர்வதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அதை நினைவில் கொண்டால் போதும். அருமை. இது ஒரு திறமை இல்ல, இது இயற்கையோட பரிசு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பரிசை தூசி தட்டி திரும்ப திறந்து பார்க்கறது தான். ரொம்ப நன்றி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. நன்றாக உணர்வது உங்களுடைய இயல்பான நிலைன்னா, இந்த உரையாடல் முடிஞ்ச உடனேயே அந்த இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்காக நீங்க கைவிடக்கூடிய முதல் நிபந்தனை அல்லது காரணம் எது? அது நான் அந்த வேலையை முடிச்சாதான் நிம்மதியா இருப்பேங்கிறதா, இல்ல அவங்க என்கிட்ட சரியா பேசினாதான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிறதா? அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப விடாம உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிற முதல் சங்கிலி எது? அதை இன்னைக்கே உங்களால உடைக்க முடியுமா? இதை சிந்தித்து பாருங்க.